எந்த தப்புமே செய்யாத என் அக்கா, என்னால அவ பாதிக்கப்பட்டு நின்னுட்டுருக்கா. என்ன மட்டும் இந்த சமுதாயம் எப்படி ஏத்துக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு குடும்பமா? இது ஒரு குடும்பமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பெ பெத்த பையன் என்னடான்னா, எல்லாரையும் விட்டுட்டு வசதியான பொண்ண கூட்டிட்டு போய் அவனும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்துறான். பெரிய பொண்ணுக்கு காலம் போன போக்குல கல்யாணம் பண்ணி வச்சு வாழா வெட்டியா இருக்கா. இவ என்னடான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்கிட்டயே ஏமாந்துட்டு வந்து, இப்ப என் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு குடும்பமா? அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவமானப்படுத்தி பார்த்துட்டாங்க அன்புவுடைய அம்மா. ஆனா, கடைசியா நம்ம ஆனந்திகிட்ட வந்து, "உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னா, தாலிய கழட்டி போடுறி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட நம்ம ஆனந்தி, "நான் கழட்ட தயாரா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட போறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஆனந்தியுடைய அப்பா வந்து தடுத்து நிறுத்துறாரு. "நிறுத்துமா, இதுவரைக்கும் இவங்க எவ்வளவோ திட்டியிருக்கலாம், பழிச்சிருக்கலாம். ஆனா, இதை எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடூரமானது நீ இப்ப செய்ய போறிய காரியம் தான். அது வந்து அந்த பாவம் மட்டும் நமக்கு தேவையே இல்லம்மா. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம சகிச்சுட்டு வாழ்ந்துக்கணும். ஆனா, இந்த பாவத்த மட்டும் செஞ்சிறவே கூடாது" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தடுத்து நிறுத்துறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆனந்தியும் இந்த வயித்துல இந்த குழந்தைய எப்படி வந்து நான் சுமந்துக்கிட்டு இருக்கனோ, அதே மாதிரி தான் இந்த தாலியையும் நான் சுமக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு அதிர்ச்சிய கண்டிப்பா அன்புடைய அம்மாவோ, துளசியோ எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, நம்ம 2 பேரும் கணவன், மனைவி அப்படின்ட்டு ஆயிடுச்சுல்ல. இனிமே எதுவா இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆனந்தி கூட நம்ம நிண்டு எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அவள எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நெனச்சோம். நம்மளுடைய காதல வந்து நம்ம வந்து நிலைநாட்டிட்டோம். இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அன்பும் இருக்காங்க. இப்ப அவங்க அன்புவோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அன்புவுடைய அம்மா துளசி இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு எதிரா என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம ஆனந்திய கொடுமைப்படுத்த தான் பார்ப்பாங்க.